தட் இஸ் டாக் சீசன் 2 எபிசோட் 8. இதுதான் வந்து சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோட். அடுத்த எபிசோடுக்கு நம்ம வந்து ஜூன் 27 வரைக்கும் வெயிட் பண்ணும். சீசன் 3 அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நோவாவை பத்தி பார்த்தலாம். 1921 அந்த டைம் பீரியட்ல சிக்மண்டஸ் அந்த குரூப்ல வந்து நம்ம நோவா பிளஸ் ஆடம் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். நோவா என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிடறான், ஆடம் வந்து கான்ஃபரன்ஸ் பண்றான். அந்த மிஸ்ஸிங் பேஜஸ்ல இருந்து அவனுக்கு தெரிஞ்சிருது. அதாவது ஆடம் வந்து இவ்வளவு நாள் இவனை ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ வந்து இவன் வந்து இவ்வளவு பேரை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்திருக்கான், இவனை வச்சு நிறைய யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம நோவா உணர்ந்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்றான். பட் வந்து சுட முடியல ஆடமால. அந்த குண்டு வந்து துப்பாக்கில இருந்து வெளியே வரல. ஸோ அப்போ வந்து ஆடம் சொல்றான், ஸோ இதெல்லாம் நினைச்சேன், நீ இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். கிளாடியா ஆல்ரெடி சொல்லியிருக்கான், நீ வந்து இந்த கேம்ல உன்னோட பார்ட் அண்ட் இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதையும் நீ இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏக்னஸ் வருவா. ஏக்னஸ் யாரு? நம்ம நோவாவோட சகோதரி. அவ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம நோவாட்ட இருக்கிற கண்ணையை பிடிங்க இந்த ட்ரிகர் எடுத்து விட்டு ஷூட் பண்ணுவா. ஸோ அப்பதான் நமக்கு தெரியுது நோவா வந்து இந்த ட்ரிகர் எடுத்து விட மறந்துட்டான். ஸோ பெரிய சொதப்பல். இதுதான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்றது ஆடம்க்கும் தெரியும். ஸோ இதை தான் இந்த வாட்டியும் பண்ண போறான்னு சொல்லி தான் அவன் வந்து அசால்ட்டா இருந்திருக்கான் ஆடம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, நம்ம ஏக்னஸ் பத்தி இன்னொன்று சொல்லி ஆகணும். ஏக்னஸ் தான் வந்து கிளாடியா பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. கிளாடியாட்ட போய் நோவா எடுப்பான். அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு தான் வந்து ஆடம சொல்ல ட்ரை பண்றான். ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ பிக் பிளான் அப்படிங்கிறது தெரியுது. ஏக்னஸ் வந்து இந்த சான்ஸை வச்சு சிக்மண்டஸ் டீமுக்குள்ள வரணும்னு பாக்குறான். ஏன்னா வந்து அப்போ நோவா சொல்றதுக்கு அவன் வரும்போது இந்த சிக்மண்டஸ் ட்ரெஸ், அதாவது அந்த டேனஸோட புக்ல வந்து ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்ல என்ன ட்ரெஸ்ல ஏக்னஸ் இருப்பாளோ அந்த ட்ரெஸ்ல தான் இப்போ வருவா, அந்த காஸ்டியூம்ல தான் வருவா. ஸோ இப்படிதான் வந்து இந்த சீக்வன்ஸ் நோவோட சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பங்கர்ல நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க. அதை பத்தி ஒவ்வொரு கதையா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வந்து மார்த்தாவை போய் பார்ப்பான். ஏன்னா வந்து மார்த்தா தான் வந்து ஜோனஸோட ஆளுங்கிறனால அவளை சேவ் பண்ணணும்னு சொல்லி துடிப்பான். பட் அவ வந்து ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டா, வரமாட்டா. அதனால கண்ணை வச்சு மிரட்டி தான் கூட்டிட்டு வருவான். அந்த பங்கருக்குள்ள வச்சுட்டு சொல்லுவான், இந்த மாதிரி ஜோனஸ் வந்துருவான், ஸோ நீங்கே வெயிட் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லுவான். பட் மார்த்தா வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டா. ஸோ அங்கே அவளை விட்டுட்டு போயிடுவான். அதுக்கடுத்து வந்து பீட்டர் அண்ட் எலிசபெத்தை கூட்டிட்டு அந்த பங்கருக்குள்ள வந்துருவான். அதுக்கடுத்து பிரான்சிஸ்காவுக்கும் மெசேஜ் அனுப்பிடுவான். சார்லெட்டுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவர் ரிப்ளை பண்ண மாட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அப்போ பீட்டர் உள்ள பங்கருக்குள்ள வரும்போது மார்த்தா யாரா திறப்பாங்கன்ற மாதிரி இருப்பா. அப்போ மார்த்தா திறந்து ஓடிடுவா. பட் மார்த்தா திறந்து ஓடுறதுக்கு முன்னாடி அவ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டைம் மெஷின் ரேடியேஷனுக்கு வந்து ஆளாயிருப்பா. என்ன டைம் மெஷின் ரேடியேஷன் அப்படின்னா, நம்ம போன எபிசோட்ல ஜோனஸ் வந்து கிளாடியோ 1987 இருந்து அந்த ஈகன் டைடமன் செத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு ஒரு டைம் டிராவல் பண்ணி வருவான் பாத்தீங்களா. அவன் வந்து 2020 அந்த டைம் டிராவல் பண்ணி வரும்போது ஒரு டைம் மெஷின்ல ஒரு கிரியேட் ஆகும். அது வந்து டிஎன்ஏ ஷேப்ல வரும். அந்த ரேடியேஷன் வந்து அந்த பங்கருக்குள்ள வந்திருக்கும். ஒருவேளை மார்த்தா ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம். அதை எப்படி லிங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரியல. மேபி 3rd எபிசோட்ல தான் ஃபுல்லாவே தெரியும். ஏன்னா இந்த எபிசோட்ல வந்து நிறைய சர்ப்ரைசஸ் தான் இருக்கு. அதுக்கடுத்து அந்த நம்ம எங்க ஜோனஸும் கிளாடியா ஃப்ரம் 1987 அந்த கேவ்ல இருந்து 2020 வருவாங்க பாத்தீங்களா. அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஆடம் வந்து ரொம்ப மேனிபுலேட் பண்றோம். ஆடம் கிளாடியா 2 பேருமே வேற டீம். இந்த உலகத்தை வந்து அழிக்க ட்ரை பண்றவங்க வந்து இந்த உலகத்தை அழிச்சிட்டு வேற ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றவங்க ஆடம். அண்ட் கிளாடியாவோட டீமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை சேவ் பண்ண ஆசைப்படுறவங்க கிளாடியா பிளஸ் ஜோனஸ் அப்படிங்கிறதையும் ஜோனஸ் சொல்லுவான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லும்போது, போன 12 மாசமா நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லுவான். நீங்க அப்படின்னா இந்த கிளாடியா பார்ட்டி சொல்லி கொடுத்துப்பா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கொகையை விட்டு வெளியே வந்தவொடனே நம்ம யங் ஜோனஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் போய் மார்த்தாவையும் எங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்புவான். அப்போ வந்து நீ டைம் டிராவல் பெட்டி வந்து கிளாடியா வச்சிருப்பா. ஸோ அந்த கிளாடியா வந்து நீ சேஃபா வந்து பங்கர் போயிடு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுல இருந்து நம்ம கிளாடியா வந்து ரெஜினாவை பார்க்க போவா. அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜினா வந்து கேன்சர் அட்டாக் ஆயிருந்திருப்பா. அவகிட்ட பாட்டோஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவான். என்ன அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்டி வந்திருந்தாங்க, ஒரு ஃபோட்டோவை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்துருப்பா. அப்போ அந்த மெமரியில இருக்கும்போதே நம்ம கிளாடியா, அடல்ட் கிளாடியா அப்படியே வருவா. வந்து ரெஜினாவை ஹக் பண்றது, ரெஜினாவையும் கூட்டிட்டு அந்த பங்கருக்கு போயிடுவா. ஸோ அந்த பங்கருக்குள்ள இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பீட்டர், எலிசபெத், மார்த்தா எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கடுத்து வந்து நம்மளோட இப்போ வந்து ரெஜினா பிளஸ் அடல்ட் கிளாடியா இவங்கலாம் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து யங் நோவா சாவுறதுக்கு முன்னாடி அவனை காட் பார்ட்டிக்குள்ள வழியா டைம் டிராவல் பண்ண வச்சிருப்பான். ஸோ நம்ம அந்த 1921 நோவா அந்த யங் நோவாவை என்னோ பண்ண சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அது ஆடமோட பிளானா இல்லை நோவோட பிளானாங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. ஸோ அந்த நோவா வந்து என்னென்ன பண்றாங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வந்து மார்த்தாவை அங்கே விட்டுட்டு வந்திருப்பான். பட் மார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பான். ஸோ இந்த டைம்ல இந்த யங் ஜோனஸ் வந்து கேவுக்குள்ள இருந்து வந்தான் பாத்தீங்களா. அவன் வந்து மார்த்தாவை தேடி வந்திருக்கும் போது இந்த வீட்டுக்கு வரும்போது மார்த்தாவும் வருவா. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆனா இவங்க 2 பேரும் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து யங் நோவா வருவான். அவன் வந்து ஏதோ லெட்டர் மாதிரி கொடுத்து இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவான். அதாவது இவங்க எல்லாரையும் காப்பாத்து, பாட்டோஸ்
அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க பார்த்தீங்களா, பாட்டோஸ், பிரான்சிஸ்கா அண்ட் வேற யார் மேக்னஸ், இவங்க எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து இவனை வேற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிடுவான். பிகாஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் இங்கே இருந்தான் அப்படின்னா யங் ஜோனஸ் இருப்பான். ஆல்சோ நம்ம மார்த்தாவை பார்த்துட்டோம் அப்படின்னா மார்த்தா தப்பிச்சு வந்ததை பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யங் ஜோனஸ் இங்கே இருக்காங்கிறது புரியுது. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் இங்கேருந்து போயிடுவாங்க. பட் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் நோவா வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மீட் பண்ணியிருப்பான். யார் அப்படின்னா நம்ம கேத்ரினா. ஸோ கேத்ரினா வந்து சில எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு அவள் குகைக்குள்ளே போக ட்ரை பண்ணிடுவா. ஸோ நம்ம குகைக்குள்ளே போயிட்டு ட்ரெயின் ட்ராவல் பண்ணிடலாம். என்னதான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வந்து மிக்கலோட பாஸ்ட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாலும் கேத்ரினா ஆஸ் அ மதர் அண்ட் அவங்க ஹஸ்பண்டே இழந்திருக்கா. ஸோ இதனால வந்து டைம் ட்ராவல் பண்ணணும்னு துடிச்சு அவள் கேவுக்குள்ளே போயிட்டு இருப்பான். அது ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் நம்ம யங் ஜோனஸ் வீட்டுக்குள்ளே இருப்பான். இது வந்து கிளைமேக்ஸில் வேற லெவலில் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா இது டுவர்ட்ஸ் எண்டில் நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கிளாசன் வந்து அலெக்சாண்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். பார்த்தீங்களா, அவன் சொல்லுவான், ஒருவேளை நீ எங்கள் அண்ணனை என் தம்பியை கொன்ன, என் பிரதரை கொன்ன அப்படிங்கிறது என்னால் ப்ரூவ் பண்ண முடியலனாலும் ஒன்று எப்படியாவது கீழே இறக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்லி கிளாஸ்ன்னு சொல்லுவான். அண்ட் அந்த பேரல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக துடிப்போம். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். பிகாஸ் அந்த பேரலை திறந்தானா அப்படிதான் அந்த ரேடியேஷன்லேருந்து தான் வந்து காட் பார்ட்டிகல் உருவாக்க போகுது. அதுதான் வந்து ஒரு பெரிய அப்போக்லிப்ஸை உருவாக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இந்த போலீஸ்காரன் தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப காண்டுதாகும். ஏன்னா அந்த ரேடியேஷன் கிரியேட் ஆகலை அப்படின்னா இவங்களால திருப்பி அந்த மேஜிக் டைம் லூப்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதும் தெரியும். ஒருவேளை அவன் வந்து சிக்முண்டஸோட டீமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. பிகாஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருங்கிறதும் நமக்கு தெரியாது. திடீர்னு தான் வந்து விண்டனுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவான். ஸோ ஒருவேளை அந்த கிளாசன் வந்து மேபி ஹி மைட் பி அ பார்ட் ஆஃப் சிக்முண்டஸ் டீம். அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அதுதான் அவனோட மெயின் டாஸ்க்காக கூட இருக்கலாம். ஸோ அவன் வந்து சூட்லாம் போட்டுட்டு அங்கே போவான். நம்ம சார்லட் வந்து பின்னாடி போய் தடுக்க ட்ரை பண்ணுவான். பட் எவ்வளோதான் சொல்லியும் அவன் அந்த பேரலை ஓப்பன் பண்ணுற ஒரு குறியில் இருப்பான். இது ஒரு பக்கம் கதை ஓடிட்டு இருக்கும். அதுக்கடுத்து சரி ஓகே, இப்போ வந்து யங் ஜோனஸ் இருக்கான் பார்த்தீங்க. யங் ஜோனஸும் மார்த்தாவும் பார்த்து ஸோ ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கும்போது யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா 1921 நம்ம ஃப்ரான்சிஸ்கா, 1921 ஃப்ரான்சிஸ்காவும் மேக்னஸும் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து யாரை டைம் ட்ராவல் பண்ணி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஆடம். ஸோ ஆடம் டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஜோனஸோட வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தாவை ஒரே சுட்டுருவான். ஸோ அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், இப்படி என்ன அப்படின்னா யங் ஜோனஸ் கிட்ட, நீ வந்து இந்த பெயினோட தான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ நமக்கு புரியுது மார்த்தாவை இவன் சுட்டுட்டான் அப்படிங்கிறதும் தெரியுது. அப்போ அவன் துடிச்சிட்டு இருக்கும்போது ஆடம் போயிடுவான். ஸோ அப்போது ஃபினிஷிங்கில் வேற ஒரு மார்த்தா வருவா. ஸோ அவள் யார், என்னடா ஏதோ வேற ட்ரெஸ்ஸில் வர, ஆனால் மார்த்தா தான்ன்றது நமக்கு தெரியுது. இவனுக்கும் ஒன்றுமே புரியாது. ஜோனஸ்க்கும் என்ன நடக்குது, மார்த்தா வந்து செத்து போயிருக்கா, இன்னொரு மார்த்தா எப்படி வர முடியும்னு கேட்கும்போது ஹவு இஸ் தட் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் when, இட்ஸ் நாட் அபவுட் டைம், இட்ஸ் அபவுட் விச் பிளேஸ், விச் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாள். ஃபர்ஸ்ட்ல வந்து இட்ஸ் நாட் அபவுட் வேர், இட்ஸ் அபவுட் வென் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல்னு சொல்லி காட்டினாங்க. இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா நான் எந்த டைம்லேருந்து வரேன்றது முக்கியம், எந்த உலகத்துலேருந்து வரேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசனில் வந்து பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். வேற ஒரு வேர்ல்டு, வேற ஒரு பேரலாக வேற ஒரு வேர்ல்டு இருக்குது, அங்கேருந்து தான் மார்த்தா வந்திருக்கா. ஸோ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் புரியல. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பங்கரில் வந்து ஒரு ரேடியேஷனுக்கு எக்ஸ்போசர் ஆயிருப்பான் மார்த்தா. மேபி அதனால அவரோட டைம் லைன் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கலாம். அதை வந்து அடுத்த சீசனை பார்த்தா தான் நம்ம வந்து அதெல்லாம் அதுக்காக எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஆடம் வந்து மார்த்தாவை இந்த மார்த்தாவை கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசி இந்த புதுசாக வந்த மார்த்தா வந்து ஓப்பன் பண்ணுற டைம் மிஷின் வந்து வேற லெவலில் இருந்துச்சு, அட்வான்ஸ்டு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம டார்க் சீசனில் பார்த்ததுலேயே வந்து வெரி கூலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டைம் மிஷின் அதை தான் சொல்லணும். ஸோ அது என்ன பண்ணுது, அதோட பர்பஸ் என்ன, எதுவுமே நமக்கு புரியல. ஸோ வேற உலகத்துலேருந்து வந்தாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் சீசனில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். டார்க் சீசன் 3 ப்ரெடிக்ஷன் வீடியோ ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம டார்க்கில் பார்த்ததுல ஹிடன் மீனிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன். அதை வந்து இப்போதைக்கு நான் வந்து சீசன்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் இருக்கிற ஹிடன் மீனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி வீடியோ போடுறேன். ஆல்சோ வந்து டார்க் சீசன் 3யோட ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸும் நெக்ஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், அந்த காட் பார்ட்டிகல் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லேருந்து தோண்டிடுவோம், நம்ம பேரல்லாம் தோண்டிடுவோம். நம்ம கிளாஸ் தோண்டினதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு காட் பார்ட்டிகல் உருவாகும். ஸோ அப்போது நம்ம கேத்ரினா குகைக்குள்ளே போக ட்ரை பண்ணிருப்போம். ஸோ கேத்ரினாவும் டைம் ட்ராவல் பண்ணிடுவா. இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வந்து திரும்பி வந்து பார்த்துருக்கும் போது ஹேனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹேனா வந்து அங்கே ஈகன்டைன்மெண்ட் கூட இருந்திருப்பா பார்த்தீங்களா 1954. ஸோ ஹேனா இந்த உலகத்தில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா புதிர்கள் இருக்குது. அப்போ அந்த காட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகும்போது ஃபியூச்சர் வேர்ல்டு 2053 இருக்கிற நம்ம எலிசபெத் வந்து பாப்பா. ஸோ அவளும் நம்ம சார்லட்டும் டச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டச் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹெல்கேவும் ஜோனஸும் ஒரு எபிசோடில் டச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அண்ட் நோவாவோட ரிலேஷனை பார்க்கும்போது அவள் எலிசபெத் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பா. ஸோ அதுலேருந்து என்ன ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னா எலிசபெத் தான் வந்து நோவாவோட ஒய்ஃபு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் சார்லட்டோட பொண்ணு தான் எலிசபெத். இன்ஃபேக்ட் இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா
எலிசபெத்தோட பாட்டி தான் எலிசபெத், அதாவது நோவா வந்து எலிசபெத்துக்கு தாத்தா அப்படின்னா எலிசபெத் பாட்டி. ஸோ தெர் ஆர் 2 எலிசபெத் அப்படிங்கிறதும் அந்த ஃபோட்டோ அந்த க்ளூல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த யங் நோவா வந்து திருப்பி பங்கருக்குள்ள இன்னொரு பையன் வருவான் வந்து யங் நோவா. ஸோ அந்த பங்கர்ல யாரா இருக்காங்க, எலிசபெத் இருக்கா, பீட்டர் இருக்கா, அண்ட் நோவாவும் இருக்கான். ஸோ இதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நோவா எங்க போனாலும் எலிசபெத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி வந்து எலிசபெத் காணாம போயிருப்பா, அவகிட்ட வந்து ஃபார் சார்லட்னு சொல்லி நோவா கொடுத்துட்டு போயிருப்பான், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன கிளியர் கட்டா தெரியுது அப்படின்னா, நோவா இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் எலிசபெத், பிகாஸ் எலிசபெத் தான் வந்து நோவாவோட ஒய்ஃப் அண்ட் சார்லட் வந்து அவங்க 2 பேர் பிறந்த குழந்தை. சார்லட்டுக்கும் பீட்டருக்கும் பிறந்த குழந்தை எலிசபெத். ஸோ இது சச் a twisted one. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டார்க் சீசன் 3க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் இது வரைக்கும் டார்க்கில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் போட்டிருந்தேன். அதாவது என்ன நடந்தது, நிறைய பேருக்கு வந்து அதை ஃபாலோ அப் பண்ண முடியாது, அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் வந்து நடக்கிறத உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக புரியுற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆல்சோ சில கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்காத மாதிரி இருந்தது, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஹிடன் மீனிங்ஸ், நான் பார்த்த ஹிடன் மீனிங்ஸ் ஆகட்டும் அண்ட் நிறைய பேரோட கேரக்டர்ஸ் வந்து நமக்கு மர்மமா இருக்கிறது, அதை வந்து நான் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக ரிவீல் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வீடியோஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.